மாற்றம்தான் என்றும் மாறாதது. இதோ உங்களுக்காக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வெண்பொங்கல் செய்முறை. ஆரோக்கியமும் சுவையும் ஒருங்கே அமைந்த மல்லிப்பொங்கல். கொத்தமல்லி பொங்கல். 1 கப் பச்சரிசி மற்றும் 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கொள்ளவும். பாசிப்பருப்பை சிவந்து மணம் வரும் வரை வறுத்து கொள்ளவும். வறுத்த பருப்பு பொங்கலுக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போது ஒரு குக்கரில் 1 தேக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு கட்டி பெருங்காயம் சேர்த்து கொள்ளவும். பெருங்காயம் பொரிந்ததும் அதில் 2½ கப் தண்ணீர் சேர்க்கவும். தண்ணீர் கொதி வந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். இப்போது 1 கப் பச்சரிசி மற்றும் 1/4 கப் பாசிப்பருப்பை கழுவி சேர்க்கவும். நன்றாக கலந்துவிட்டு குக்கரை மூடி வைக்கவும். 3 விசில் வரும் வரை வேக வைக்க வேண்டும். விசில் வந்ததும் இறக்கி குளிர வைக்க வேண்டும். இதனிடையே மல்லிப்பொங்கல் தாளிக்க தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள். இப்போது சாதமும் பருப்பும் குழைய வெந்து வந்துள்ளது. இப்படி சாதத்தை குழைய வேக வைக்க வேண்டும். அதில் அதிகம் தண்ணீர் இருந்தாலும் பருப்பு அதனை உறிஞ்சிவிடும். தண்ணீர் குறைவாக இருந்தால் சிறிது நேரத்திற்கு பின் பொங்கல் வறண்டு போய்விடும். இப்போது கொத்தமல்லி இலைகளை ஆய்ந்து சுத்தம் செய்து கழுவி கைப்பிடியளவு எடுத்துக்கொண்டு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து மைய அரைத்து கொள்ள வேண்டும். இந்த சாறை வடிகட்டி எடுத்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெய் எடுத்து கொள்ளவும். இதில் நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் 1/4 தேக்கரண்டி கடுகு சேர்த்து பொரிய விடவும். பொரிந்து வந்ததும் இதில் நாம் முந்திரி பருப்பு மற்றும் திராட்சையை சேர்க்கின்றோம். முந்திரி பருப்பு, திராட்சை இவை இரண்டும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். முந்திரி மற்றும் திராட்சை சேர்த்து அவை பொன் நிறமானவுடன் வரமிளகாய், மிளகு மற்றும் சீரகம் சேர்த்து கொள்கின்றோம். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் மிளகை பொடி செய்து சேர்த்து கொள்ளலாம். அப்போது மிளகின் மருத்துவ குணம் முழுமையாக கிடைக்கும். இப்பொழுது 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி நெய் சேர்த்து கொண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை நிறைவு செய்வோம். அடுத்ததாக அரைத்து வைத்துள்ள கொத்தமல்லி சாறினை சூடாக இருக்கும் பொங்கலில் சேர்த்து நன்றாக கலக்கிவிட வேண்டும். இப்போது நாம் செய்து வைத்துள்ள தாளிப்பினை இந்த பொங்கலில் சேர்த்து எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து வரும்படி நன்றாக கலந்து விட வேண்டும். பொங்கலின் சூட்டிலேயே கொத்தமல்லி சாற்றின் பச்சை வாசம் போய்விடும் என்பதால் கொத்தமல்லி இலைகளை தனியாக வதக்கி அரைக்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி இலைகளின் பூரண மருத்துவ குணங்களும் இந்த பொங்கலின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் சாதத்தில் தண்ணீர் சிறிது அதிகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் சுடுதண்ணீர் சேர்த்து பொங்கலை மிருதுவாக்கி கொள்ளலாம். நமது பாரம்பரிய உணவான பொங்கலை கொத்தமல்லி இலைகளின் வாசத்துடன் சாம்பார், சட்னி, வடையுடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த பொங்கல் எல்லோருக்கும் பிடித்தமான சுவையில் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதிக காரம், மசாலா பொருட்கள் இல்லாததால் இது குழந்தைகளுக்கும் நெய்யுடன் சேர்த்து பரிமாற ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இந்த மாற்றத்துடன் கூடிய கொத்தமல்லி பொங்கலை ஒரு முறை நீங்களும் முயற்சித்து பாருங்கள். எப்படி வந்தது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பதிவுகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.